கவிதாசன், ஒன்றிய அரசு அவங்க சொல்றது, மத்திய அரசு வந்து இதுல பாரபட்சமா நடந்துக்குது, வெளிப்படைத்தன்மையே இல்லை. மாநில அரசுக்கு தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் எழுதியிருக்காங்கங்கிற லிஸ்ட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஒரு பிரச்சனைனா அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கேயும் லேட்டா பேப்பர் கொடுத்துருக்காங்க, கிரேஸ் மார்க் எப்படி போட்டாங்கன்னு தொடர்ந்து கேள்விகளா கேட்டிருக்காங்க. டாக்டர் சாந்தி, உங்களுடைய பதில்? இல்ல, டாக்டர் சாந்தி அவருடைய கருத்துல ஒரு கருத்தை நான் வந்து ஒத்து போறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த மெக்கானிசத்தான் தவறு சொல்றாங்களே ஒழிய, அதாவது அமைப்புல ஏற்படுகிற ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ஸ் தான் சொல்றாங்களே ஒழிய, பாலிசி வைஸ் நீட் வந்து தரமான மருத்துவர்களை உருவாக்குகிறது என்பதை அவங்க ஒத்து போறாங்க. இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஃபிட்டட் வித் நீட் சிஸ்டம் அப்படிங்கறதுல அவங்க ஒத்து போயிட்டாங்க, அப்படிதான் சொன்னாங்க. அதனால இந்த தேசிய தேர்வு தவறா பண்றீங்க. இல்ல, இன்டர்பிரேஷனே தப்பா இருக்குன்றாங்க. கட்டுப்பாட்டு நடைமுறைகளுக்கு நீங்க என்ன தேர்வு வைக்கிறீங்க? எனக்கு தெரியாதா? இல்லங்க அம்மா, நீங்க பேசி நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் சைலண்டா இருங்க, நான் பேசி முடிச்சறேன். டாக்டர் சாந்தி நான் பேசுறேன். கவிதாசன் சார், அவங்க டாக்டர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. சொல்ல தெரியல உங்களுக்கு, தெளிவா சொல்ல தெரியாத உங்களுக்கு. நான் பேசுறேன். இல்ல, நீங்க தான் பேச போறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கருத்தையே நீங்க இன்டர்பிரேட் பண்ணி ஆரம்பிக்கிறீங்கிறதுனால தான் அவங்க குறுக்கிடுறாங்க. நீங்க வந்து அவங்க சொல்லவே இல்லையே, தவறா நீங்க வந்து சொல்றீங்க. சரிங்க, நான் அதை விட்டுறேன், பார்வையாளர்களுக்கு விட்டுறேன். அதாவது நீட் வந்துட்டு கொள்கை அளவுல அது தேவையில்லாதது என்பது ஒன்று, அல்லது நீட் தேவைதான் ஆனால் அது முறையாக நடத்தப்படவில்லை, அதுல பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறது, சிஸ்டம் ஃபெயிலியர், மெக்கானிசம் ஃபெயிலியர், இதெல்லாம் சரி பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடி கொடுக்குறாங்க, மற்ற மாநிலங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட் மட்டும் முதல்நிலை மாணவர்களை உருவாக்குகிறது, லீக்கேஜ் இருக்கு, அல்லது வந்துட்டு பர்தா போட விட மாட்டேங்கிறாங்க, ரிப்பன் கட்ட விட மாட்டேங்கிறாங்க, ஷூ போட விட மாட்டேங்கிறாங்க, இன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, டிரெஸ் கோடு பாக்குறாங்க, இப்படி எல்லாம் சொல்றது ஒண்ணுங்க. மொத்தம் 2ங்க. நீட்டை எதிர்ப்பது, கொள்கை அளவிலே எதிர்ப்பது ஒன்று, அது கூடாது அப்படின்னு. மதிப்பெண் அடிப்படையில +2 மதிப்பெண் அடிப்படையில சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுங்க. இல்லை மருத்துவ மாணவர்களை தரமானவர்களாக தரம் உயர்த்துவதற்காக தேசிய தேர்வு முகமை NTA ஒரு தேர்வு நடத்தி அவங்களை ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்படி, அதுல வந்து NTA மெக்கானிசத்துல தவறுகள் இருக்கு. அப்படி இது 2 தான் இருக்க முடியும். இப்ப நம்பர் 1க்கு வந்துடுறாங்க. இந்த நீட் என்பது நம்ம மெக்கானிசத்துக்கு போய் நீங்க சொன்ன இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, எக்ஸாம் லேட்டா வைக்கிறது, இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, கொள்கை ரீதியா முதல்ல நீட் வேணுமா வேணாமா அப்படின்னு ஒருத்தவங்க முடிவெடுக்கிற இடம் புள்ளியில எந்த இடத்துல வருதுன்னா, அதாவது நீங்க இந்த மெக்கானிசத்தை தப்பா வச்சுக்கிட்டே இதை நடத்தணும்னு ஒரு பிடிவாத கொள்கையோட இருக்கிறீங்க. அதுதான் உங்க கேள்வி. டாக்டர் சாந்தி அதுக்கு தான் அவ்வளவு விளக்கமா சொன்னாங்க. அந்த மெக்கானிசம் முழுவதுமே தப்பு. நீங்க சிறப்பா எடுத்து கொடுக்குறீங்க, வாழ்த்துக்கள். டாக்டர் சாந்தி அவர்கள் சொல்ல தவறியதை நீங்கள் சிறப்பாக எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல சார், அதான் சார் ஒரு நெறியாளரோட வேலை, கேள்வி கேட்கறது தானே வேலை. நான் அததான் உங்ககிட்ட கேக்குறேன். மெக்கானிசம் முழுவதும் தவறா வச்சுக்கிட்டு ஏன் அதை வந்து இவ்வளவு பிடிவாதமாக அந்த மெக்கானிசத்தையும் சரி பண்றது கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஏழை மாணவர்கள் எப்படி வருவாங்க? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கட்டி படிச்ச பிள்ளைகள்லாம் இதுல வேற இப்ப ரொம்ப பெருமையா போடுறாங்க. நான் பெரும்பாலான இடங்கள்ல பாக்குறேன், ரிப்பீட்டர்ஸ்னு போடுறதெல்லாம் முன்னாடி வந்து கேவலமா இருந்துச்சு, திரும்ப படிக்கிறதெல்லாம். இப்ப அதெல்லாம் வந்து ஃபேஷன். 2வது வருஷமும் இன்ஸ்டிடியூட்ல காசு கட்டி படிக்கிறது அப்படிங்கறதெல்லாம், நீட் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு போடுறதெல்லாம். அப்ப இந்த நிலைமைக்கு எல்லார்ட்டையும் எங்க இருந்து சார் காசு வரும்? இப்ப நான் கேக்குறேங்க, அதாவது இப்ப மெக்கானிசத்தை குளறுபடியா வச்சுக்கிட்டு நடத்துறதுதான் தப்புன்னு சொல்றீங்களா, இல்ல மெக்கானிசத்தை சரியா வச்சுக்கிட்டு நடத்தினா தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சார். நீங்க குழப்பவே கூடாது. நான் குழப்பலாம் இல்ல, நான் கேள்வி கேக்குறேன்.
நீ தரணிதரன் உங்களுக்கு நேரம் தரேன், ஏன்னா நீங்க தான் அதை பேச போறீங்க, எல்லார்ட்டையும் கேட்டுட்டு நீங்க தான் பேச போறீங்க. என்னுடைய கொஸ்டின் ஆனது, நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க, அது நான் நீட்டுக்குன்னு குழா போகல, ஆனா அதுக்கான ஃபார்முலா பேசிக் எவ்ரிதிங் ராங்கா வச்சுக்கிட்டு நான் அதை நடத்தியே தீருவேன், நீங்க எதுக்குறீங்க அதுக்காகவே நடத்துவேங்கிற மாதிரி ஒரு அதுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கு இல்லைங்க. அதான் நீட் தேர்வு என்பது நாங்க கொண்டு வந்தது இல்ல. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தரப்படுத்துவதற்காக தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவு போட்டதன் அடிப்படையில 2013 யூபிஏ அரசாங்கம் கொண்டு வந்தது. அதுல அந்த அடிப்படையில கிரேஸ் மார்க் எல்லாம் கொடுக்க சொன்னிச்சா என்ன? இப்ப சுப்ரீம் கோர்ட் கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லல. அந்த கிரேஸ் மார்க்க இல்ல கட் பண்ண சொல்லிருக்காங்களே. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு சார். அப்ப ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணுவீங்க, ஒவ்வொரு தடவையும் போய் நியாயம் கிடைக்கிற பிள்ளைங்க நியாயம் வாங்கிட்டு வரணும் திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல போய். கொஞ்சம் பேச விடுங்களேமா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க, இடைமறிக்கிறதுனால பேசவே முடியல. அதனால அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க பேசுறதுக்கு தான் சார் நாங்க எல்லாரும் மௌனமாயிட்டோம். அதனால அதாவது மூடித்தனமா கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணிக்கங்க. சுப்ரீம் கோர்ட் ரீகால் பண்ணுங்க. ஒண்ணு கிரேஸ் மார்க் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. எகைன் அவங்களுக்கு டெஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள எழுதி ரிசல்ட் கொடுங்க. கவுன்சிலிங் நடக்கட்டும். தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளைங்க மட்டும் மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் கூலா சொல்றீங்க இன்னொரு தடவை எழுதி கொடுங்க அப்படின்னு. அது எப்படி ஒரு குறிப்பிட்ட யாரை கேட்டு கிரேஸ் மார்க் போட்டாங்க? ஏன் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட்டுக்கு மட்டும் போடுறாங்க? ஏன் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூட்ல கோட்டா இன்ஸ்டிடியூட் ஏன் தற்கொலை திரும்ப திரும்ப மாறுது? கோர்ட்ல கேளுங்க. ஏஜென்சி பண்ற தவறுக்கு ஏன் மாணவர்களை பழி வாங்குறீங்க? நாங்க ஒரு முறை டெஸ்ட் எழுத முடியும், ஏன் ரெண்டு முறை எழுத வைக்கிறீங்க? ஏன் சார் அப்படின்னு இதையல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவே நடத்தும்போது என்டிஏ கிட்ட கொடுத்து அவங்க அவுட் சோர்சிங் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல டாக்டர் சாந்தி, ஏன் அவுட் சோர்சிங் பண்றாங்க? இதுல மத்திய அரசுடைய இதுல மத்திய அரசுடைய ரோல் எதுவுமே இல்லங்க. டிரான்ஸ்பரண்டா குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஏஜெண்டா என்டிஏ இருக்குது. என்டிஏ வந்து மத்திய அரசாங்கத்துடைய அமைப்பு, அவ்வளவுதான். விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உத்தரவு நிறைவு. மத்திய அரசுக்கு இதுல ரோலே இல்ல. தப்பு நடந்தா அதுக்கு பொறுப்பே இருக்க மாட்டீங்க. அப்புறம் ஏன் என்டிஏ இன்னைக்கு போய் உச்ச நீதிமன்றத்துல பேசுது நாங்க திரும்ப டெஸ்ட் வைக்கிறோம்? அப்ப என்டிஏ யாரு? மத்திய அரசு தானே. நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி வந்து மத்திய அரசின் கீழ இயங்குறது தானே. நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், நான் சொல்றேன் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். நீங்க என்டிஏ வந்து கார்னர் பண்ணுங்க, என்டிஏவை கார்னர் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? என்டிஏ அலையன்ஸ் நீங்க திட்டாதீங்க. அது யாரு கீழ வேலை பாக்குது? அதுக்கு அது அரசாங்கம் வந்துட்டு அரசுகள் மாறலாம், அமைப்புகள் மாறாதுமா. சுப்ரீம் கோர்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். காங்கிரஸ் சர்க்கார் இருந்தாலும் பிஜேபி சர்க்கார் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த டயலாக் இன்னொரு மாநிலத்துல இப்படி ஒரு தேர்வு நடந்து அதுல இவ்வளவு குளறுபடி நடந்திருந்ததுன்னா அந்த அமைப்பு தவறு செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவிதாசன் உட்கார்ந்து இருப்பாரு. அது ஆட்சியாளர்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாரு. இல்ல ஒரு வாரத்துல நீட்டை ரத்து செஞ்சிருவேன், அதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாத்துனது யாரு? மாணவர்களை ஏமாத்துனது யாரு? கேவலப்படுத்துனது யாரு? பகுத்தறிவு எங்கே போனுச்சு? சுயமரியாதை எங்கே போனுச்சு? ஆறாம் அறிவு எங்கே போனுச்சு? தன்மானம் எங்கே போனுச்சு? அப்பட்டமா இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநிலத்துடைய மாண்புமிகு அமைச்சர் அப்பட்டமா மாணவர்களை ஏமாத்துறாரு. ஒரு அனிதா தியாகி. நடக்கிற ஒரு தேர்வை நீங்க ஒரு முறைகேடா அந்த தேர்வு நடக்குது, அதை சரி பண்ணணும்னு சொல்லாம அந்த பொறுப்பையும் தட்டி கழிக்கிறீங்க. என்டிஏ தான் பாத்துக்கணும், என்டிஏக்கு அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழகா ரைமிங்கா வேற பேசி தட்டி கழிக்கிறீங்க. ரெண்டாவதா என்ன சொல்றீங்க? அதாவது இந்த ரத்து கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க, ஆனா அதை செய்யவே மாட்டேங்கிறீங்க. விலக்கு கேட்டவங்களை மட்டும் நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல விலக்கு ஏற்கனவே இல்ல, விளக்கு ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் கேட்டுக்கொண்டதற்கு கொடுத்தாங்க. அந்த விளக்கு காலத்துல இருந்தது. ஒரு முறை தான் விளக்கு கொடுக்க முடியும். நாங்க உஷாராகிறதுக்கு இன்னைக்கு நீட்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னணியில இருக்காங்க. அது அல்லாம எடப்பாடியார் ஆட்சியில 7.5 விழுக்காடு மாணவர்களுக்கு டாக்டர் சாந்தி சொல்றாங்க அந்த டேட்டாவே வெளியில வரல, மெரிட் லிஸ்டே வெளியில வரலன்னு சொல்றாங்க. ஆனா கவிதாசனுக்கு எப்படி தெரியுது இந்த டேட்டா? இது மருத்துவக் கல்லூரி மாணவியின் தந்தைங்கிற முறையில
நானும் அதுல கஷ்டப்பட்டிருக்கேன். சார், அதனால மருத்துவக் எனக்கு கல்லூரி அதோட வலி தெரியும். மாணவிங்கிறவோட தந்தையா நீங்க இருக்கலாம் சார். மாணவியின் நீங்க தந்தைங்கிற நீங்க முறையில மாணவரா கூட இருங்க, அது பிரச்சனை இல்ல. அவங்க தான் சொல்றாங்களே தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு பேர் நீட் எழுதுனாங்க, அவங்களோட மார்க் என்ன, மெரிட் லிஸ்ட் என்ன தெரியவே இல்லங்க. தெரியாதுன்றாங்க. இல்லங்க, நீங்க பரீட்சை எழுதின அடுத்த நாள் ஆன்சர் கீ போட்டுருவாங்க. ஆன்சர் கீ சார், போட்டுட்டா நீங்க நீங்க எவ்வளவு திரும்ப எழுதிருக்கீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஏன் சொல்லல சார்? அத கேள்வி கேட்டா ஆன்சர் கீ எல்லா பரீட்சைக்கும் ஆன்சர் கீ கொடுப்பாங்க சார். அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து மார்க்ல வந்து நீங்க பிழை இருந்துச்சுன்னா சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் கீ சார், பாருங்க. மெரிட் லிஸ்ட் விடுங்க சார். மெரிட் லிஸ்ட் விடுங்க சார். ஏமா விடணும்? மெரிட் லிஸ்டே வேண்டியது இல்லையே. இது கை புடிச்சு கண்ணாடி எடுக்குமா? அதுக்கு முன்னாடி 2 கோடி 4 கோடி 5 கோடின்னு கியூல டீம்டு யூனிவர்சிட்டி கியூல நின்னுகிட்டு இருந்தாங்கம்மா. அண்மையில கூட திமுகவுடைய பேச்சுல ஒரு ஒளிநாடாவுல பார்த்தேன். எங்களுக்கு வந்து தேர்தல் தேவைப்பட்டுச்சுன்னா ராஜா முத்தையா சார போய் பார்ப்போம், அண்ணாமலையார போய் பார்ப்போம், ஒரு ஆடியோ 2 தேவச்சந்திரனை ஆடியோ போய் வச்சு பார்ப்போம். ஒட்டுமொத்த சிஸ்டத்தை பேசுற விஷயம் அல்ல சார் அது. இல்ல பேசலாம், தொடர்ந்து சுப்ரீம் பேசலாம். கோர்ட் ஆஃப் நீட் இந்தியா தேர்வு சர்ச்சைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறது இல்ல. ஏன்னா கவிதாசன் பேசுறதுதான் பாஜகவுடைய ஸ்டாண்டுனா நீங்க முற்றுப்புள்ளியே வைக்க போறது கிடையாது. மக்கள் மாணவர்கள் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அதுல. இல்ல சார், மக்கள் நீங்க மாணவர்கள் வேணும்னு ஒரு சரி சார், துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்க தான். பாருங்க, நீங்க நீட் துன்புறுத்த வேணும்னு கூடாதுங்கிறதுக்காண்டி வைக்கிறீங்கன்னா தான் இந்த செக். சார், நீட் வேணுங்கிற வாதத்துல இருந்து தான் சார் நான் இந்த கேள்வி எழுப்புறேன். நீங்க தானே வேணும்ன்றீங்க, உங்க வாதத்துக்கு தான் இந்த கேள்வி. அத முறைப்படுத்துறதுல என்ன சார் பிரச்சனை? வருஷம் பஞ்சாயத்தா? தாராளமா பண்ணலாம். அது எப்படி முறைப்படுத்துறது பண்ணுவீங்க? தாராளமா பண்ணலாம். அது எப்படி அதுலயே ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அவ்வளவு பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க? தமிழ்நாடுக்கு இல்ல, 1.5 மணி அப்படியெல்லாம் நேரத்துக்கு partiality அப்புறம் இல்ல. பேப்பரை அது கொடுக்குறீங்க. அவங்க ஃப்ளட் டாக்டர் இருந்தாலும் இங்க தவறான எக்ஸாம் எழுத தகவலை வைக்கிறீங்க. சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவுல முன்னணியில தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் இருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் வருஷத்துக்கு 405 பேருங்கிற 606 பேர் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அதனால குறைபாடுகள் இருப்பின் சரி செய்யணுங்கிறது எங்களுக்கு எந்த விதமான தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து முன்னணியில தான் இருக்கும். அதுக்கு பெரிய லிட்ரசி பேக்ரவுண்ட் இருக்குங்க. தொடர்ந்து பேசலாம் சார்.